மீளுவோமா மீளவே மாட்டோமா, நல்லது நடக்குமா நல்லதே நடக்காதா? ஒரே ஒரு விஷயம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த வரக்கூடிய 2 வருஷம் தொடர்ந்து நல்லபடியாகவே உங்கள் வாழ்க்கை போகும். பட் பழைய பிரச்சனைகள், பழைய கன்ஃபியூஷன், பழைய டைலமா, டாக்ஸிக் நெட்வொர்க்கு, ஓல்டு பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பழசை எடுத்து மண்டக்குள்ளே போட்டுட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு 7 நாட்டு சனி நிஜமாவே ஒரு வரம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சனி பகவான் இப்போது நம்ம ராசியிலே உட்காந்து நம்மளை கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த பழசு ஒன்றுமே உதவாத விஷயங்களை எடுத்து மண்டையில் போட்டுட்டு அதை பெரிய பிரச்சனையாக்கி நான் எப்படி வாழ்க்கையில் மீளுவேன் அப்படின்னு கேட்குறத விட, எதெல்லாம் நமக்கு உபயோகமாக இல்லையோ பழைய விஷயங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு க்ரோத்து, நம்ம வளரும்போது நம்ம பழைய சட்டையை பழைய பேண்ட்டை தூக்கி அதை நம்ம எடுத்து நவுத்தி வச்சுட்டாலே இந்த வருடம் ஒரு நல்ல நியூ பிகினிங்காக அருமையாக பிறந்திருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. உங்கள் குரு பகவான் ராசி அதிபதி நம்ம குரு பகவான் 4 போய் நமக்கு உட்காந்து ஒரு மென்டல் பீஸை கண்டிப்பாக கொடுக்குறாரு. கடைசி ஒரு 3 மாதம் ஒரு 2 மாதம் கொஞ்சம் தெளிவு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்திருக்கும். அப்படி வரலன்னா கண்டிப்பாக அடுத்த 4-5 மாதங்களில் கண்டிப்பாக வரும். குரு பகவான் 5க்கு போகும்போது இனிமேல் ஃபஸ்ட் கிளாஸான டைம், நல்ல நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொண்டு வரப்போறாரு. மென்டல் பீஸை, வீட்டு நல்லவரங்களை கொஞ்சம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அடுத்த 4 மாதம் வீட்டில் அமைதி இல்லைன்னா ரோட்டில் அமைதி கிடைக்காது. ஸோ வீட்டை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சனி பகவான் நம்ம ராசிலேயே உட்காந்துருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்ணா, உடம்பு தான் ஃபஸ்ட்டு கோவில், உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும். கெட்ட பழக்கங்கள், தூங்காமல் இருக்கிறது, ஏதாவது ட்ரக்ஸு, ஆல்கஹால் அப்படின்னு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்ட்டு சனி பகவான் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது ராகு அண்ட் கேது 6-12 ஆக்சிஸ் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லபடியாக தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இமிக்ரேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் கிளியர் ஆகும். பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணும்போது பார்த்து கிளியராக நல்ல பேப்பர் ஒர்க்காக சப்மிட் பண்ணுங்கள். ஸோ தட் கிசான்னு இருக்கிறது டிலே எல்லாம் இருக்காது. ஆள் இருக்கிற கேதுவும் பழைய கடன், பழைய வியாதி எல்லாமே ஓல்டு பாருங்கள், கீவேர்டே ஓல்டு தான். பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லபடியான ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு அமையும். ஒரு விஷயம் கும்பராசி மாதிரி மீனராசியும் கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ் எடுக்கக்கூடாது. தப்பான சர்க்கிளில் போய் திருப்பி மாட்டக்கூடாது. ஸோ நெட்வொர்க்ஸ் வளர்க்குறேன், நான் பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பார்ட்டிஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு தப்பான குரூப் கிட்டவே மாட்டிக்கிறது நமக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் கிளியராக பிளான் அவுட் பண்ணுங்கள். மெதுவாக யோசித்து கால் எடுத்து வைங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணணும். வியாழக்கிழமை காத்தால் 108 வாட்டி 6லேருந்து 7 அந்த டைமில் ஓம் குருவே நமஹ, உங்கள் மனசில் எந்த குரு நேம் நினச்சிக்கலாம், ராமானுஜரோ ஆதிசங்கரோ, உங்களுக்கு எந்த குரு பிடிக்குமோ அவங்கள நினச்சிட்டு ஓம் குருவே நமகன்னு 108 வாட்டி சொல்லுங்கள். டெய்லி சொல்கிறது நல்லது. அட்லீஸ்ட் வியாழக்கிழமை காத்தால் சொல்ல கண்டிப்பாக 9 வாரங்களில் நல்ல தெளிவும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மாறும். வாழ்த்துக்கள்.